ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026ல் வெளியான ஓம் சாந்தி 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 ஹி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இது ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி டிராமாங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோனுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு அன்புமே கிடைக்கலங்க. ஹீரோன் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்க வீட்டுல ஆப்போசிட்டா வேற ஒன்று பண்ணி தருவாங்க. காதல் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு ஒருத்தரை காதலிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வந்து அவசர அவசரமா வேற ஒரு நபர் கூட திருமண ஏற்பாடு பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பொண்ணு பார்க்க வந்தவரோ உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறமும் தாராளமா படிக்கலாம், அதுக்கு நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த மாப்பிளைய நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருதுங்க. திருமணத்துக்கு பின்பாது தனக்கு பிடிச்ச மாதிரி இந்த வாழ்க்கை மாறும் அப்படின்னு 1000 கனவுகளோட திருமணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு போவாங்க. ஆனா திருமணத்துக்கு முன்னாடியை விட இப்போ வாழ்க்கை இன்னும் மோசமானதா மாறுதுங்க. வாழ்க்கை நரகமா மாற ஆரம்பிக்குது. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றதுதான் மொத்த படமே. இது ஒரு மலையாள படத்தோட ரீமேக்குங்க. என்ன படம் அப்படின்றத முடிஞ்சா கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எந்த டைம்ல கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற டைம் ஸ்டாம்பையும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு. ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனோட பேரு சாந்தி. இப்போ நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கக்கூடிய வயசுல இருந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு பக்கத்துல ஒரு காடுங்க. அந்த காட்டுல இருக்கக்கூடிய ஒரு மரத்துல ஒரு பழம் இருக்கும். அந்த பழத்தை பறிச்சு சாப்பிடணும் அப்படின்னு நீண்ட நாட்களா அவளுக்கு ஆசை இருக்கும். அதை பறிக்கிறதுக்கு அவ முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பா. பலதரப்பட்ட போராட்டத்துக்கு பின்னாடி எப்படியோ அந்த பழத்தை பறிச்சிருவா. அதை சாப்பிடலாம்னு வாய்க்கிட்ட கொண்டு வரும்போது ஹீரோனுடைய மாமா வந்து அந்த பழத்தை வாங்கிடுறாருங்க. இதை சாப்பிட்டா கோல்டு வந்துடும், அதனால இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு பறிச்சும் அதை சாப்பிட முடியலையே அப்படின்னு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. ஹீரோனுக்கு ஒரு தம்பி இருக்காங்க. வீட்டுல ஒரு கார் பொம்மையை வச்சு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் போய் அவங்க அப்பா கிட்ட எனக்கு ஒரு டெடிபேர் பொம்மை வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோனுடைய அப்பா தம்பி கிட்ட போயிட்டு நீ விளையாண்டது போதும், அந்த காரை கொடு அப்படின்னு சொல்லி அந்த காரை கொண்டாந்து நம்ம ஹீரோயின் கையில கொடுத்துருவாரு. ஹீரோன் ஆசைப்பட்டது ஒண்ணு, ஆனா அவங்க அப்பா கொடுத்தது ஒன்னாதான் கைஸ் இருக்கும். அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோன் அவங்களுடைய ஸ்கூல் லைஃபை கம்ப்ளீட் பண்றாங்க. ஒரு நல்ல காலேஜ்ல ஜாயின் பண்ணி தனக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்ல படிக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஆசையா இருந்துட்டு இருக்கு. சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோன் கேட்டது எதுவுமே அவங்க பண்ணதில்ல, அதனால இதையும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்காமே இருந்துருவாங்க. பார்த்தா ஒரு நாள் நம்ம ஹீரோனுடைய அப்பா வீட்டுல உட்காந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப இந்த மாசம் சீட் அமௌண்ட் வரது வந்து அவங்களுக்கு தெரிய வருதுங்க. அதனால பொண்ணை நல்ல காலேஜ்ல சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கு ஒரே ஹாப்பியா இருதுங்க. உடனே ஹீரோனுடைய அம்மா சொல்றாங்க, பொண்ணோட கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சுட்டு இருக்கக்கூடிய பணம் அது, அதை வச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே பொண்ணோட கல்யாண டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கும்போது நான் இல்லாம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய மாமா வீட்டுக்குள்ள வராருங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோன் கம்ப்ளீட்டா உடஞ்சு போயிடுறாங்க. ஏதாவது ஒரு அற்புதம் நடந்து பேரண்ட்ஸ் நம்ம ஹீரோனுக்கு ஏதாவது சப்போர்ட்டிவா பண்ணலான்னு வந்தாங்கன்னா அதையும் இவருக்கு எடுத்துட்டுருவாருங்க. அவர்கிட்ட நம்ம ஹீரோனுடைய அப்பா சொல்றாரு, பொண்ணை ஒரு நல்ல காலேஜ்ல நல்ல டிபார்ட்மெண்ட்ல படிக்க வைக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படியா, ரொம்ப நல்ல விஷயம், நம்ம வீட்டு பொண்ணுங்க படிச்சு மேல வரது நமக்கு கண்டிப்பா கௌரவமான ஒரு விஷயம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோன் ஷாக் ஆவறதா இல்ல சந்தோஷப்படுறதா அப்படின்னு தெரியாம முடிக்கிறாங்க. ஏன்னா மாமா இந்த மாதிரி பாசிட்டிவ் எல்லாம் பேசவே மாட்டாரு. சரி, நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே ஆசைப்பட்ட காலேஜ்ல ஆசைப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இவங்களே சேர்த்துட போறாங்க அப்படின்னு சந்தோஷமா இருந்தா அப்பதான் நம்ம ஹீரோனுடைய தம்பி ஒரு ஆப்படிக்கிறான். அவளை ஹையர் ஸ்டடிஸ் படிக்க வைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா காலையில என்ன கொண்டு போய் விட சொல்லுவீங்க, சாயந்தரம் அப்பாவை பிக்கப் பண்ணிட்டு வர சொல்லுவீங்க, ஆக மொத்தம் நாங்க 2 பேருமே அவளுக்கு வேலைக்காரனா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு பட்டுன்னு மாமா மாறிடுறாருங்க. மாமா சொல்றாருங்க, நம்ம ஹீரோனை ஹையர் ஸ்டடிஸ் படிக்க வச்சோம்னா மாப்பிளை கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படும், நம்ம காட்டுற மாப்பிளைய இவ பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா, இதுவே அவ கம்மியா படிச்சிருந்தானா கண்டிப்பா நம்ம காட்டுற மாப்பிளைய அக்செப்ட் பண்ணிப்பா அப்படின்னு மாமா பேச ஆரம்பிச்சிடுறாருங்க. எல்லாத்தையும் இவருக்கு எடுத்துட்டுருவாரோ அப்படின்ற பயத்துல ஹீரோன் சொல்றாங்க, என்ன அந்த ராஜமன்றியில இருக்கக்கூடிய கேட் காலேஜ்ல சேர்த்து விடுங்க, உங்களை நான் கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், பகல்ல படிக்கிறதுக்கு போயிட்டு ஈவினிங்ல பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு காலேஜ் ஹாஸ்டல்லே ஸ்டே பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அப்பா சொல்றாரு, எதுக்கு ஹாஸ்டல்ல தங்குறன்ற பேர்ல ஊர் சுத்துறதுக்காவா அப்படின்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் கிடையாது, உண்மையிலேயே நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. மாமா சொன்ன கருத்துல மனமாறின ஹீரோயினோட அப்பா ஒத்துக்க மாட்டேன்றாருங்க. ஹீரோயின் சொல்றாங்க, நான் அந்த காலேஜ்ல தான் படிப்பேன் அப்படின்ட்டு, அதை டிசைட் பண்ண வேண்டியது நானு அப்படின்னு சொல்ல, இது என்னோட லைஃப், எனக்கு பிடிச்சதை நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோயினோட அப்பாக்கு கோவம் வந்துருதுங்க. ஹீரோயின் ஆசைப்பட்ட காலேஜ் இல்லாம வேற ஒரு காலேஜ்ல வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல சேர்த்து விட்டுறாரு. பேசிக்கா நம்ம ஹீரோயின் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஹீரோனை அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்த்து விட்டாங்க. இன்ட்ரெஸ்டே இல்லாம தான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபசர் வருவாருங்க. அவரு நம்ம ஹீரோயின் சரியா கவனிக்கிறது இல்ல அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாரு. நேரா போய் திட்டுவாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோனை கவனிக்க சொல்லிட்டு, பெண்கள் வந்து நம்மளுடைய சொத்து மாதிரி, சொத்தை நம்ம பாதுகாக்கணும், அதே சமயம் ரெஸ்பெக்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய பசங்க கிட்ட எல்லாம் பொண்ணுங்களை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருப்பாருங்க. பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு இந்த ப்ரொஃபசரா ரொம்ப பிடிச்சு போகுது. ஏன்னா இது நாள் வரைக்கும் ஹீரோனோட வீட்லயும் சரி சுத்து வட்டாரத்திலயும் சரி எல்லாருமே ஆணாதிக்கவாதிகளா தான் இருந்திருக்காங்க. அப்படித்தான் நம்ம ஹீரோயின் பார்த்துருக்காங்க. ஆனா முறையா ஒரு ப்ரொஃபசர் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், பெண்களுடைய நீட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் பூர்த்தி செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசி இருந்திருப்பாருங்க. அதனால நம்ம ஹீரோனுக்கு இந்த ப்ரொஃபசரை ரொம்ப பிடிச்சு போயிருது. ஸோ இந்த ப்ரொஃபசருக்காகவே இவங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாளடைவில் இந்த ப்ரொஃபசர் மேல நம்ம ஹீரோனுக்கு காதல் அப்படின்றது மலர ஆரம்பிக்குது. இந்த ப்ரொஃபசரை ஹீரோயின் சைட் அடிச்சிட்டு இருக்கிற விஷயத்த ப்ரொஃபசரும் உணர்ந்துடுறாரு. எல்லோரும் கிளாஸை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட தனிப்பட்ட முறையில உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு
ஓப்பனாவே நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டுருவாருங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பயங்கலந்த வெக்கத்தோட அந்த இடத்துல இருந்து சைலண்டா வெளியில வந்துருவாங்க. தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு ப்ரொஃபசர் இந்த மாதிரி டைரக்டாவே வந்து கேட்டுட்டாரு, எனக்கு ரொம்ப பயமா போச்சு, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு அவர் மேல ஃபீலிங் இருந்ததுன்னா அந்த ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனும் பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபசர் கிட்ட காதலை வெளிப்படுத்திடுவாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. எப்போதுமே நம்ம ஹீரோன் அந்த காதல் மெதப்பிலே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வீட்டோடைய மதில் செவரு இருக்கு இல்லையா, அது மேல ஏறி உட்காந்துட்டு இந்த ப்ரொஃபசரை பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோனுடைய அம்மா சொல்லுவாங்க, எதுக்கு நீ அங்க ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்க, தப்பி தவறி கீழே விழுந்து கையவோ காலவோ முறிச்சுக்கிட்டீங்கன்னா உன்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு கேட்க, அதுக்கெல்லாம் ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன அப்படின்னு கேட்க பட்டுன்னு நம்ம ஹீரோயின் சமாளிச்சிருவாங்க. இப்போ வழக்கம் போல நம்ம ஹீரோயின் காலேஜுக்கு போறாங்க. அப்ப இந்த ப்ரொஃபசர் கேட்கிறாரு, நேற்று ராத்திரி உனக்கு கால் பண்ண, லைன் பிஸின்னு வந்தது, யாரு கூட பேசிட்டு இருந்த அப்படின்னு கேட்க, இல்ல என்னோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அதனால பர்த்டே விஷ் பண்றதுக்காக நான் லைன்ல இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்ப என்னோட வாழ்த்துக்களையும் அவகிட்ட சொல்லிரு, உன்னோட ஆன்சர் ஷீட்ல 3 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், ஹாப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோனும் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் ஷீட்டை வாங்கிட்டு வந்துருவாங்க. நல்லா போயிட்டு இருந்த இவங்களுடைய காதல் கதை ஒரு டாக்ஸிக்கான காதல் கதையா மாற ஆரம்பிக்குதுங்க. இவங்க ரெண்டு பேரும் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி ஒரு விஷயத்த சொல்றாங்க. காலேஜ்ல கல்ச்சரல்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று நடக்க போது, அந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறதாவும் டான்ஸ் ஆட போறதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. பசங்க ஆடக்கூடிய ப்ரோக்ராம்ல உனக்கு என்ன வேலை, நீ ஆடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் ஆர்டர் போடுறாருங்க. நம்ம ஹீரோனுடைய முகமே மாறிடுது. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் மீட் பண்ணும்போது, நீ ஏன் இப்படி ட்ரெஸ் போட்ட அப்படின்னு பலார்னு ஒரு அறாயிறாருங்க. பெண்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்த அந்த ப்ரொஃபஸரே அவருடைய வாழ்க்கையில ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு ஆளா தான் இருக்கிறாரு, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க மாதிரி தான் இவரும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் ரொம்பவே மனமுடிச்சு போயிருவாங்க. அவர் அடிச்சதுல ஹீரோனுக்கு மூக்குல இருந்து ரத்தமே வந்துருதுங்க. அங்கதான் ஒரு ட்விஸ்ட். இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும் போது ஆப்போசிட் லேன்ல ஒரு நபர் நின்னுட்டு இருப்பாரு, குப்பை கொட்டுறதுக்காக வந்திருப்பாரு போலங்க. சோ நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த வீட்டுல சொல்லி கொடுத்துறாரு. இதன் மூலமா நம்ம ஹீரோனுடைய லவ் மேட்டர் வீட்டுக்கு தெரிய வந்துருதுங்க. வீட்டுல ஒரே பஞ்சாயத்து. நம்ம ஹீரோனுடைய அப்பா பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய தம்பியை தான் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காரு. தம்பி என்ன சொல்றானா, முழு நேரமும் அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு பாத்துட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன பாடி கார்டா, எனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு கேட்க, இதுல நம்ம குடும்ப மானம் இருக்கு, நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோனுடைய மாமா தலையிடுறாருங்க. கணவனை விட ஒரு பெண்ணுக்கு பாடி கார்டு யாரு இருக்க முடியும், அதனால இவளுக்கு உடனடியா திருமணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு டாபிக் ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹீரோன் வெளியில வந்து நிக்கிறாங்க. நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால என்ன படிக்க விடுங்க அப்படின்னு சொல்ல, பட்டு ஹீரோனுடைய அப்பா சொல்றாரு, பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது இப்படிதான் குறுக்க வந்து பேசுவியா, உன்னை சொல்லி குத்தம் கிடையாது, உன்னை வளர்த்தா பாரு உன்னுடைய அம்மாவை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய அம்மாவை அப்பா திட்டுறாருங்க. நீ எதுக்காக வெளியில வந்த, நீ உள்ள போ அப்படின்னு அம்மா சத்தம் போட, பட்டுன்னு நம்ம ஹீரோன் சொல்றாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் படிக்கணும் அப்படின்ட்டு. இவன் என்னையே எதிர்த்து பேசுறா, இவளுக்கு உடனடியே ஒரு மாப்பிளைய பாருங்க, கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனுடைய அப்பா முடிவெடுக்கிறாருங்க. சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோனுடைய அப்பா அம்மாவை ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ, நம்ம நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். நம்ம ஹீரோயின் எது வேணும் அப்படின்னு கேக்குறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் அவங்க அப்பா அம்மா பண்ணுவாங்க. அந்த வகையில நம்ம ஹீரோயின் கல்யாணம் வேண்டாம் அப்படின்றாங்க. ஆனா ஹீரோனுடைய அப்பா வரன் தேடுற வேலையை தொடங்கிடுறாருங்க. அங்க கட் பண்ணா ஓம்கர் அப்படின்ற ஒரு நபரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவர் பாத்தீங்கன்னா ஃபிஷிங் பிசினஸ் தாங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் போர்ட்ல சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. பசங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. கடல்ல இருந்து எத்தனை மீன்களை பிடிச்சிட்டு வந்தாங்க, எடை எவ்வளோ அப்படின்றது எல்லாத்தையுமே இவர் அக்கௌண்ட்ஸ் பண்ணி வச்சிட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து அவருடைய மாமா கிட்ட இருந்து கால் வருங்க. ஒரு பொண்ணோட ப்ரொஃபைல் வந்திருக்கு, அந்த பொண்ணோட பேரு சாந்தி, உனக்கு போட்டோ அனுப்பி வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்ல, இவரும் போட்டோ பாக்குறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லம்மா, நான் நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுறேன், அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய உத்தியோகத்துல நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால எனக்கு கல்யாணம் வேண்டாமா அப்படின்னு சொல்ல, ஹீரோனுடைய அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆல்ரெடி உங்க அப்பாவை நீ நிறைய கஷ்டப்படுத்திட்ட, தயவு செஞ்சு உங்க அப்பா பேச்சை கேட்டு நடந்துக்கோ அப்படின்னு அம்மாவும் சொல்லிடுவாங்க. ராத்திரி நம்ம ஹீரோனுடைய மாமாவும் அப்பா உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மாமா சொல்லுவாரு, நான் அந்த பையனோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா விசாரிச்சிட்டேன், டௌரிய பத்தி எல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அது மட்டும் இல்லாம அவங்க ஏரியால அவங்க தான் கொஞ்சம் பணக்காரங்க, அதனால காசு பணத்துக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, தாராளமா அந்த பையனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனுடைய அப்பா சொல்றாரு, கோவத்துல நானும் சட்டுன்னு முடிவெடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்திருக்கலாமான்னு தோணுது அப்படின்னு சொல்ல, இதுல யோசனை பண்றதுக்கு என்ன இருக்கு, இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பொண்ணு பாக்குறதுக்கான ஏற்பாடு பண்ணப்படுதுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஓம்கரோட வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, ஓம்கர், அவங்க அம்மா, அப்புறம் அக்கா, அது போக மாமா, இவங்க 4 பேர் தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. மாப்பிள்ளையோட பிசினஸ் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள அமைதியா நின்னுட்டு இருப்பாங்க, காஃபி போட மாட்டாங்க. அவங்களுக்கு தான் இதுல சுத்தமா விருப்பமே இல்லையே. அப்பதான் பொண்ணு வீட்டுக்காரங்க யதார்த்தமா ஒரு விஷயத்த முன் வைப்பாங்க. எங்க பொண்ணு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், எங்க பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுறா, உங்களால முடிஞ்சா அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஓம்கர் சொல்லிடுறாரு, அதுக்கு என்னங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்களே படிக்க வைக்கிறோம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, உள்ள நின்று கேட்டுட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷம். பிறந்த வீட்லயும் நமக்கான சப்போர்ட் கிடைக்கல, காதல் லைஃப்லயும் கிடைக்கல, அட்லீஸ்ட் புகுந்த வீட்லயாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட காஃபி போட்டு எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோனுக்கு இந்த திருமணத்துல விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப பொண்ணும் பையனும் தனியா பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. தனியா போய் பேசும்போது தாங்க தெரிய வருது, ஓம்கர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் ட்ரெண்டா தான் இருந்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2 குடும்பத்தினர்களுடைய முன்னிலையில இவங்க 2 பேருக்கும் நல்லபடியா திருமண ஏற்பாடு பண்ணப்படுதுங்க. திருமணம் முடிஞ்சு முதலேருக்கான ஏற்பாடும் பண்ணப்படுது. நம்ம ஹீரோன் பால் எடுத்துட்டு வராங்க. அப்போ ஹீரோனுடைய கணவர் சொல்றாரு, எனக்கு பால் பிடிக்காது, நீயே குடிச்சுக்கோ அப்படின்ட்டு. நம்ம ஹீரோன் குடிச்சிட்டு
குடிச்சிட்டு கிளாஸ் வைக்கும்போது ஹீரோனுடைய உதட்டுல அந்த பாலெல்லாம் பட்டிருக்குங்க. அதை தொடச்சு விடுறதுக்காக கணவர் கிட்ட வருவாரு. பட் ஹீரோன் சொல்லிடுவாங்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் மூலமே இவங்க 2 பேருக்குள்ள எதுவுமே நடக்காதுங்க. அமைதியா படுத்து தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் காலையில கணவருடைய மாமா சொல்றாரு, திருமணத்துக்கு பின்னாடி மனைவி எப்போதுமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். நம்ம என்னைக்குமே அவங்களுடைய கண்ட்ரோல்ல போயிடக்கூடாது. அதுதான் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் சில விஷயங்களை நம்ம ஹீரோனுடைய கணவருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காருங்க. இப்போ நம்ம ஹீரோனை பாத்தீங்கன்னா பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறாங்க. அப்ப ஹீரோனுடைய அம்மா சொல்றாங்க, நீ தான் அந்த வீட்டுக்கு விளக்கேத்த போற, அந்த வீட்டுல நடக்கிற எல்லா நல்ல காரியங்களுக்கும் நீ தான் முன்னாடி நிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய முந்தானையில அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பழத்தை முடிஞ்சு வச்சு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தன்னுடைய அம்மா அப்பா மாமா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தினர்கள் எல்லோருடைய காலையுமே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு புகுந்த வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி போகும்போது மொத்த குடும்பமும் பயங்கரமா அழுவ ஆரம்பிக்குதுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே விசித்திரமா இருக்குது. என்னடா அது, நம்ம இங்க இருக்கும்போது யாருமே நம்ம மேல பாசத்தை காட்டினது கிடையாது, ஆனா இங்கிருந்து வேற வீட்டுக்கு போறவன உடனே இப்படி கதறி கதறி அழுகுறாங்களே, உண்மையிலேயே நம்ம மேல வச்சிருந்த பாசத்தினால அழுகுறாங்களா இல்ல நடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கார்ல போய் ஏறிப்பாங்க. இப்ப கார் அந்த இடத்துல இருந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். காருக்குள்ள பாத்தீங்கன்னா கணவர் அப்படியே போன் யூஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோன் அமைதியா இருப்பாங்க. அப்பதான் ஹீரோனுடைய முந்தானையில அவங்க அம்மா ஒரு பழத்தை முடிச்சு வச்சிருந்தது ஞாபகம் வரும். சரி அந்த பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு அந்த பழத்தை எடுத்தா பட்டுன்னு அந்த பழத்தை கணவர் புடிங்கி வீசிட்டு ஜூஸை கையில கொடுத்துருவாருங்க. அந்த பழம் சாப்பிட்டா கோல்டு வந்துடும் அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் அந்த பழத்தை நம்மள சாப்பிட விட மாட்டாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் புகுந்த வீட்டுக்கு போய் சேர்றாங்க. ஹீரோயின் அவங்க புகுந்த வீட்டுல போய் இறங்கின உடனே அந்த வீட்டு வாசல், அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள், போட்டோ ஃப்ரேமு, மீன் தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே ஒரு மாதிரி பாலடைஞ்ச நிலைமையில தாங்க இருக்கும். அந்த வீட்டை மெயின்டைனே பண்ணி இருக்க மாட்டாங்க. வெளியில இருக்கக்கூடிய பூத்தொட்டி எல்லாம் காஞ்சு போய் கிடக்குங்க. என்னடா வீட்டை இப்படி வச்சிருக்காங்க அப்படின்ற யோசனையோட தான் நம்ம ஹீரோனும் வீட்டுக்குள்ள போவாங்க. வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்த உடனே கணவருக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கால் வந்துருங்க. எழுந்துச்சு வெளியில போயிருவாரு. இப்ப கணவருடைய தங்கச்சி தண்ணி எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கையில கொடுத்துட்டு, வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டம்ளர் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு குடிப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியற எல்லா பொருளும் டேமேஜ் ஆன நிலையில தான் கைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ராத்திரி போய் படுத்து தூங்குறாங்க. அதிகாலை 4 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய கணவர் எழுந்திருச்சிடுறாருங்க. கணவர் எழுந்திருச்சு ரெடி ஆகிறத பார்த்துட்டு நேரா கிச்சனுக்கு போவாங்க. பார்த்தா கணவருடைய தங்கச்சியும் அம்மாவும் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. என்னங்க வீட்டுல ஏதாவது பூஜை இருக்கா, சீக்கிரமாவே அவர் எழுந்துட்டாரு, நீங்களும் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இது டெய்லி நடக்கக்கூடிய பூஜைமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இது டெய்லிமா அப்படின்னு கேட்க கணவர் பாத்தீங்கன்னா அதிகாலை 4 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிருவாராம். சோ அவருக்காக காலங்காத்தாலேயே சாப்பாடு செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கணவருடைய அம்மா பாத்தீங்கன்னா இந்த ஆட்டாங்கல்ல தான் மாவு அரைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் வீட்டுல கிரைண்டர் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, கிரைண்டர்லாம் இருக்குது, ஆனா கணவருக்கு இந்த மாதிரி கல்லுல அரைச்சா மட்டும் தான் பிடிக்கும், அது அவனுடைய ஹேபிட்டுமா, அதனால அவனுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க எல்லாமே செஞ்சு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சரி நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கணவர் கேட்கிறாரு, என்ன நீ எழுந்துட்டு போல, கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியது தானே அப்படிங்கும்போது, இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இட்லி வைக்கிறாங்க. அவரும் சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. அவர் கிளம்பி போன உடனே கணவருடைய அம்மாவும் தங்கச்சியும் வீட்டுல இருக்கக்கூடிய லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீயும் போய் படுத்து தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் படுத்துறாங்க. காலங்காத்தால 4 மணிக்கு எந்திரிச்சு இட்லியும் சட்னியும் செஞ்சு வச்சுட்டு இவங்க போய் படுக்கிறத வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோனுக்கு ஒன்ஸ் தூக்கத்துல இருந்து எழுந்ததுக்கு அப்புறம் திரும்ப போய் படுத்தா தூக்கமே வர மாட்டேதுங்க. எப்படா விடியும் அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் கணவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி வீட்டுக்கு வருவாருங்க. பெட்ல படுத்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோயின் பக்கத்துல போய் உட்காந்துட்டு கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு தயக்கத்தோடயே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பட்டுன்னு கேட்டுருவாங்க, இந்த மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், நாளைக்கு காலேஜுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, இன்னும் லாஸ்ட் டேட்டுக்கு டைம் இருக்கு இல்லையா, அப்புறம் கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுவாரு. வழக்கம் போல காலையில 4 மணிக்கு அவர் எழுந்திருச்சு ரெடியாக ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயின் எழுந்திருச்சு கிச்சனுக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோனுடைய அம்மாவும் தங்கச்சியும் மாவாட்டிக்கிட்டு சட்னி செய்யறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கும் இட்லி அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நீ ஏமா எழுந்து வந்த, நீ போய் படுத்து தூங்கலாம் இல்லையா அப்படிங்கும்போது, இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் சேர்ந்து இட்லி சுட்டு சட்னி எல்லாம் செய்வாங்க. கணவருக்கு பரிமாற அவரு சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிருவாருங்க. அப்புறம் அம்மாவும் தங்கச்சியும் பாத்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்துருவாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோனுடைய மாமியார் எழுந்திருச்சு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டை ஃபுல்லாவே சுத்தம் பண்ணி மாப்பெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 10-10:30 மணி இருக்குங்க. கணவர் வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே வீடே சுத்தமா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மாவை பாக்குறாருங்க. அப்போ நம்ம ஹீரோனுடைய மாமியார் சொல்றாங்க, மருமக தான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ண அப்படின்ட்டு. ஹீரோனை பார்த்துட்டு அப்படியே அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாருங்க. கணவருடைய தங்கச்சி கேக்குறாங்க, என்ன அண்ணன் கோவப்படுவோம் அப்படின்னு பார்த்தா சைலண்டா அந்த இடத்துல இருந்து போயிட்டான் அப்படின்ட்டு. என்ன மாயமோ மந்திரமோ அப்படின்னு மாமியார் பேசிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் அவருக்கு வீடு கிளீனா இருந்தாலும் பிடிக்காது போலங்க. அதனாலதான் எப்போதுமே வீடு ஒரு மாதிரி அலங்கோலமா இருந்திருக்குது. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணலாம்னு வாஷிங் மிஷின்ல கொண்டு போய் துணியை போட்டா அந்த வாஷிங் மிஷின் கண்டமேனிக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்து ஹீரோயின் பயந்துருவாங்க. இப்போ வாஷ் பண்ண கிளாத் எல்லாத்தையுமே காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடியில காய வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கணவருடைய தங்கச்சி கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. உங்க கணவர் அமெரிக்கால இருக்கிறதா சொன்னீங்க, எப்படி இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரா அப்படின்னு கேட்க, அப்பதான் கணவருடைய தங்கச்சி ஒரு உண்மையை சொல்றாங்க. என்னுடைய கணவர் அமெரிக்காலலாம் இல்ல, பேசிக்கா நாங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, தங்கச்சியோட கணவர் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ அழகா இருக்க, கியூட்டா இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சி மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ குண்டா இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பாடி ஷேம் பண்ணியிருப்பார் போல. ஸோ
இதனால அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்து பிரிஞ்சிட்டதா தெரிய வருது. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட கணவர்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கணவருடைய தங்கச்சி சொல்றாங்க. அப்ப இந்த வீட்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு தோணுது. அங்க கட் பண்ணா ஹீரோனுடைய கணவர் இருக்கிறார் இல்லையா, அவர் வட்டிக்கெல்லாம் பணம் விட்டு வாங்குவார் போலங்க. அதனால வியாபாரிங்க கிட்ட எல்லாம் போயிட்டு காசு கொடு அப்படின்ற மாதிரி மிரட்டி பணம் வாங்கிட்டு இருப்பாரு. கணவருடைய தங்கச்சி சொல்லுவாங்க, எங்க அண்ணன் பயங்கரமான ஒரு கோவக்காரன், ஆனா உங்ககிட்ட மட்டும் கோவமாவே நடந்துக்க மாட்டேங்கிறான், அண்ணனுடைய கோவம் எல்லாமே கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனு ஸ்மைல் பண்ணிட்டு வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த வீட்டை கம்ப்ளீட்டா சுத்தம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த வீட்டுக்கு வரும்போது இடிஞ்ச பொருள், உடஞ்ச பொருள், காஞ்ச பொருள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையுமே சரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனுடைய கணவர் லஞ்சுக்கு வீட்டுக்கு வராருங்க. வீட்டை பாக்குறாரு, வீடு எல்லாமே டெக்கர் பண்ணப்பட்ட நிலைமையில இருக்குது, சுத்தமாவும் இருக்குங்க. அதை பார்த்து வியந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளேயும் போறாரு. இப்ப வழக்கம் போல அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு எழுந்திருச்சு நம்ம ஹீரோனுடைய மாமியாரும் கணவருடைய தங்கச்சியும் கிச்சனுக்குள்ள போய் பார்த்தா ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் கிச்சனுக்குள்ள நின்னுட்டு வேற என்னத்தையும் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னமா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்க, இதுதான் சென்னை ஸ்பெஷல் பொங்கல், இதுல சாம்பாரை தொட்டு சாப்பிட்டா ஆஹா அற்புதமா இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஏமா அவன் இட்லியை தவிர வேற எதுவுமே சாப்பிட மாட்டாமா, பொங்கலை வச்சு ஏதாவது பிரச்சனையா இருப்போதுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அதனால நான் வந்து ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனே ஆசாசியா அந்த பொங்கலை ரெடி பண்ணி கணவருடைய பிளேட்ல கொண்டு போய் வச்சா கணவர் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட முகத்தை பாக்குறாங்க. அப்ப ஹீரோனுடைய மாமியார் சொல்றாரு, நான் சொன்னேன்டா உன்னுடைய மனைவி தான் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சா அப்படின்னு சொல்ல 2 வாய் எடுத்து சாப்பிடுறாருங்க. விருப்பமே இல்லாம சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் காலையில எழுந்திருச்சு நம்ம ஹீரோனுடைய மாமியார் பாத்தீங்கன்னா கணவருடைய தங்கச்சி கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு காலையில உங்க அண்ணன் இருக்கான் இல்லையா, வாழ்க்கையில முறையா வேற டிஷ்ஷை சாப்பிட்டுட்டு போனா அப்படின்னு சொல்ல, அண்ணி வந்துட்டாங்க இல்லையா, அண்ணி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொங்கலை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கணவர் லஞ்சுக்கு வருவாருங்க. சாப்பாடு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒரு 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கடன் பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. கணவரும் ஹீரோயின் சமைச்ச சாப்பாடை இஷ்டப்பட்டு சாப்பிடுறாருங்க. அதுக்கப்புறம் ராத்திரி கணவர் வரும்போது நம்ம கண்டிப்பா கதவு கிட்ட நிக்கணும் அப்படின்றதுக்காக பக்காவா ரெடி ஆகி கணவருடைய வருகைக்காக காத்துட்டு இருப்பாங்க. கணவரும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாருங்க. அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்காக இந்த டிஷர்ட் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல, அந்த டிஷர்ட்டை வாங்கி பார்த்துட்டு காலர் இல்லாத சட்டையெல்லாம் அவனாவது போடுவானா அப்படின்னு தூக்கி போட்டு எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி பேசிடுறாருங்க. ஹீரோனுக்கு கஷ்டமா போயிடும். கணவனுக்காக ஆசாசியா போய் வாங்கினாங்க, ஆனா கணவர் அதை அக்செப்ட் பண்ணல அப்படிங்கும் போது இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கணவர் ஒர்க் பண்ற இடத்துக்கே போக அங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்பெஷலா சமைச்ச டிஷ்ஷை வந்து எல்லார்கிட்டயும் கொடுக்க அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு இது சூப்பரா இருக்கு, என்னோட மனைவி கிட்ட நீங்க இதை எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி கொடுங்க, என்னோட மனைவி இந்த மாதிரி ரெகுலரா செஞ்சு கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க ஹீரோனோட கணவர் அந்த இடத்துக்கு வந்துட்டு, எதுக்குப்பா நீங்க கஷ்டப்படணும், நாளைக்கு என்னோட மனைவியை உங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துருவா அப்படின்னு கலாய்ச்சி அவங்களை எல்லாம் அமுச்சு வச்சுட்டு இன்னொரு வாட்டி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம இந்த இடத்துக்கு வராத அப்படின்ற மாதிரி திட்டுறாருங்க. இல்ல காலேஜ் விஷயமா பேசலான்னு தான் வந்தேன், காலேஜுக்கு போயிட்டு வரலாமா, ஃப்ரீயா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ நான் ஃப்ரீயா இல்ல, நீ கிளம்பு, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப கணவர் வீட்டுக்கு வராருங்க. கணவருடைய அம்மா பாத்தீங்கன்னா ஒரு பழங்காலத்து சேர்ல உட்காந்து ஆடிக்கிட்டு கணவருடைய போட்டோவை தொடச்சிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. இது ரிப்பேர் ஆன சேர் தானே அப்படின்னு கணவர் பார்க்க, அப்ப அம்மா சொல்லுவாங்க, மருமக தான் இதை ரெடி பண்ணா, உங்க அப்பா சொர்க்கத்துல இருந்து இதை பார்த்து சந்தோஷப்படுவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டே தொடச்சிட்டு இருப்பாங்க. பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் உட்காருவாருங்க. அப்ப மனைவி பாத்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நாளைக்கு தான் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டே அப்படின்னு சொல்ல ஹீரோனோட கணவர் பயங்கரமா சத்தம் போட்டுருவாருங்க, தயவு செஞ்சு பாட்டத்தை நிப்பாட்டையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எழுந்திருச்சு போயிடுறாருங்க. மனைவியை படிக்க வைக்கிறதுல கணவருக்கு விருப்பம் இல்ல போலங்க. அதனாலதான் அவங்க அம்மாவை திட்டுற மாதிரி இன்டைரக்டா மனைவியை திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. ஹீரோனுடைய மாமியார் சொல்றாங்க, அவங்க அப்பாவுடைய குணம் அப்படியே இருக்குதுமா அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு பாத்தீங்கன்னா வேற ஒரு டிஷ் ஆசாசியா சமைச்சு கொண்டாந்து பிளேட்ல வைப்பாங்க. அந்த பிளேட்டை தட்டி விட்டுட்டு உன்னோட இஷ்டத்துக்கெல்லாம் இங்க சமைக்க கூடாது, எனக்கு என்ன வேணுமோ அதை தான் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மிரட்டிடுவாருங்க. அதுக்கப்புறம் அவருக்கு இட்லி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியை ரெடி பண்ணி கொண்டாந்து பிளேட்ல வச்சுட்டு, எதுக்குங்க இவ்வளவு கோவம் அப்படின்னு கேட்க பலார்னு ஒரு அற விட்டுறாருங்க. அதை பத்தி எல்லாம் எதுக்கு நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் டென்ஷன் ஆயிடுறாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கணவர் நம்ம ஹீரோனை மிரட்டுறாருங்க, வீட்டுல ஏதாவது மாத்தணும் வைக்கணும் அப்படின்னா என்னுடைய பர்மிஷன் இல்லாம எதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. கணவர் பாத்தீங்கன்னா அவருடைய மாமாவை மீட் பண்றதுக்காக போறாரு. நடந்த விஷயத்த சொல்றாரு. மாமா திட்டுறாரு, எதுக்குடா கை நீட்டி அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, வீட்டுக்குள்ள அவ இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிட்டு இருப்பா, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது, கடவுள் ஒரு பொண்ணை விட ஆணுக்கு அதிகமான பலத்தை கொடுத்ததற்கான காரணம் அவ அப்செட்டா இருக்கும்போது நம்ம பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான். நம்மளே இப்படி கை வச்சா என்னடா அர்த்தம், ஒழுங்கா நான் சொல்ற பேச்ச கேளு, ஒரு சினிமாக்கோ ஒரு ஹோட்டலுக்கோ கூட்டிட்டு போய் உன்னோட மனைவியை சமாதானப்படுத்து அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாருங்க. இப்ப வீட்டுல கணவருடைய அம்மாவும் தங்கச்சியும் பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் இவன் இந்த அளவுக்கெல்லாம் கோவப்பட்டதே இல்லமா, உன்னை இப்படி கை நீட்டி அடிப்பான் அப்படின்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்குதுங்க. அவங்க பாட்டுக்கு வீட்டுல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து கணவர் வீட்டுக்கு வருவாருங்க. எப்படி இந்த விஷயத்தை கன்வே பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிட்டு, சாந்தி காலையில எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கோவம் ஆயிடுச்சு, அதனாலதான் உன்னை அடிச்சிட்டேன், அதுக்கு என்ன மன்னிச்சிரு, வா வெளியில போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாருங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஹோட்டலுக்கு போறாங்க. வெயிட்டர் உங்களோட ஆர்டர் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோன் யோசனை பண்றாங்க. அப்ப கணவர் சொல்றாரு, உனக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நார்மல் ரைஸும் ஃபிஷ் கறியும் சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோன் மட்டன் ஆர்டர் பண்றாங்க. பட்டுன்னு கணவர் சொல்றாரு, இங்க ஃபிஷ் தான் நல்லா இருக்கும், அதனால நீயும் ஃபிஷ்ஷே ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இவரு இதைத்தான் சாப்பிடணும் அப்படின்னு ஆர்டர் பண்றாருங்க. அப்பவே கணவர் சொல்றாரு, இனிமேல் உனக்கு எதிராக கையோங்கவே மாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு
வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோயின் எதையோ ஒன்று எடுத்துட்டு இருக்கும்போது கணவர் வந்து பலார்னு ஒரு அற விடுறாருங்க. ஒழுங்கா ட்ரெஸ் வாஷ் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சமாதானப்படுத்துறன்ற பேர்ல சினிமா கூட்டு போறாரு. மறுபடியும் ஹீரோனை அடிக்கிறாரு. சமாதானப்படுத்துறதுக்காக ஹோட்டலுக்கு கூட்டு போறாரு. உனக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணிக்கோன்னு சொல்றது. கடைசியில இந்த ஹோட்டல்ல இதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு அவரு சொல்றத இவங்க சாப்பிடுற மாதிரி ஆகுதுங்க. டெய்லி ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோனை அடிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. ஹீரோனுக்கு வாழ்ற வாழ்க்கை நரகமா மாற ஆரம்பிக்குது. இதை பத்தி தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தன்னோட அப்பா கிட்ட போன் பண்ணி பேசினா, சரி நான் மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைன்ல இருக்கும்போதே அங்க இருக்கக்கூடிய ஒரு அக்காவை கண்டபடி கத்துறாருங்க. தன்னுடைய தந்தைக்கு லேடிஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியல, இவர் எப்படி நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணுவாரு அப்படின்னு ஹீரோனுக்கு அவங்க அப்பா மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையும் போகுது. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தன்னுடைய அம்மா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்பு அதிகமா இருக்கிற இடத்துல தான் அடிக்கிற உரிமையும் இருக்கும். அவருக்கு உன் மேல அன்பு ஜாஸ்தி, அதனாலதான் அடிக்கிறாரு அப்படிங்கும் போது, எம்மா அந்தால் தினம் போட்டு என்ன அடிச்சுட்டு இருக்கிறாமா அப்படின்னு சொல்ல, புருஷனை இப்படி அவன் இவன்லாம் சொல்லக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் நீ எங்களோட மக, கல்யாணத்துக்கு அப்புறம் முதல்ல நீ அவருடைய மனைவி, அதுக்கப்புறம் தான் எங்களுடைய மக, அதை மனசுல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குதுங்க. ஒரு நாள் மத்தியான நேரத்துல இவர் சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வருவாரு. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா காதுல ஹெட்போன்ஸை மாட்டிட்டு படம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஹெட்போன் போட்டிருந்ததுனால எனக்கு காது கேட்கல அப்படின்னு ஹீரோயின் பயந்துட்டே பதில் சொல்றாங்க. சரி அம்மாவும் தங்கச்சி எங்க அப்படின்னு கேட்க, வெளியில போயிருக்காங்க அப்படிங்கும்போது, எங்க போயிருக்காங்க அப்படின்னு கேட்க தெரியல அப்படின்றாங்க. எங்க போனாங்கன்னு தெரியாத அளவுக்கு உட்காந்து போன் பார்த்துட்டு இருக்கிறியா, உன்னை அடிச்சு பிரயோஜனம் இல்ல, இந்த போனை உடச்சா சரியாயிரும் அப்படின்னு அந்த போனை புடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோயின் தடுக்கிறாங்க. என்ன இவ தடுக்கவெல்லாம் செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துல அறையலான்னு வரும்போது ஹீரோயின் இன்னொரு கையால கையை தடுக்கிறாங்க. தக்காளி வச்சாங்க பாருங்க ஒரு உத. இந்த ஆள் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்திருக்க மாட்டான். பறந்து போய் அங்க இருக்கக்கூடிய மீன் தொட்டியில அடிச்சு கீழே விழறான். மீன் தொட்டியில சப்போர்ட்டுக்கு இருக்கக்கூடிய கால் உடஞ்சு விழுந்து இவருடைய தலை அந்த டேபிளுக்கு சப்போர்ட்டா இருக்குதுங்க. இவர் தலை எடுத்தாருன்னா அந்த மீன் தொட்டி கீழே விழுந்து உடஞ்சு போயிடும். அடிய வாங்கின வழியில அந்த டேபிள்ல இருந்து வெளியில வர்றாரு. மீன் தொட்டி கீழே விழுந்து உடஞ்சு போகுது. தக்காளி அங்கதான் ஒரு தாறுமாறான ட்விஸ்ட் வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தன்னோட கணவர் கிட்ட பேசி பார்த்துட்டாங்க, பேரண்ட்ஸ் கிட்டயும் பேசி பார்த்துட்டாங்க. யாருமே தனக்காக நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, தனக்காக யாரும் வரமாட்டாங்க, தன்னை தானே தான் காப்பாத்திக்கணும் அப்படின்னு யூடியூப்ல இவங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. கணவர் வீட்ல இல்லாத டைம்ல பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா பாத்ரூம்குள்ள செவுத்துல அடின்னு அடிச்சு கையை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காங்க. ஏகப்பட்ட புஷ்அப்ஸ் எடுத்து உடம்ப நல்லா ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காங்க. கணவர் தன்னை அரைஞ்சதை நினைச்சு அங்க இருக்கக்கூடிய தலகாணிய ஒரு மரத்துல கட்டி வச்சு அடின்னு அடிச்சு ஃபைட் பண்றதுக்கு பக்காவா பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அடிய வாங்கின கணவர் நேரா மெடிக்கல் ஷாப்புக்கு போறாருங்க. கழுத்து சுணுக்குனதுக்கும் இடுப்பு சுணுக்குனதுக்கும் மாத்திரை வாங்குறாரு. தன்னுடைய மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாருங்க. மாமா போட்டோல இவர் உடம்புல பட்டிருக்கிற அடியை பார்த்துட்டு, ரூல்ஸ் படி வாட்டர் பேக் வச்சா சரியாயிரும் நினைக்கிறேன், உன்னோட அம்மா கிட்ட சொல்லி வாட்டர் பேக் வை, நான் வெளியூர்ல இருக்கேன், வந்து என்ன எதுன்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாருங்க. நம்ம ஹீரோனோட கணவருக்கு வீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்குது போல. அங்க இருக்கக்கூடிய ஆளுங்க கூட சேர்ந்து சரக்க போட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அதனால எப்படியோ கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிட்டு வீடு வந்து சேர்றாருங்க. வீட்டு வாசல்ல பயத்தோடையும் பதட்டத்தோடையும் நின்றுட்டு இருக்கும்போது கணவரோட அம்மா கேட்பாங்க, இந்த வீட்டுல என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஒருவேளை அவன் நம்மள அடிச்சது தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு யோசிக்கும் போதே அம்மா சொல்லுவாங்க, வீட்டுல இருக்கக்கூடிய மீன் தொட்டி உடஞ்சு கிடக்குது, நீ வந்து கோவத்துல அவளை அடிச்சு வச்சிருக்கியா, நல்ல வேலை அவளுக்கு ஒன்னும் ஆகல, அவளுக்கு ஒண்ணு கிடக்கு ஒன்னு ஆயிருந்துச்சுன்னா அவங்க அம்மா பார்க்க யாரா பதில் சொல்லுவா, எதுக்குடா அப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அம்மா நம்ம ஹீரோயினை இவர் அடிச்சுட்டு தான் நினைச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவர் கையில வச்சிருந்த சாவி கீழே விழுந்துருங்க. அந்த சாவியை குனிஞ்சு கூட அவரால் எடுக்க முடியல, அந்த அளவுக்கு இடுப்பெல்லாம் வீங்கி கிடக்குது. சைலண்டா இவர் பாட்டுக்குள்ள போயிருவாருங்க. அடுத்த நாள் காலையில வாஷ்ரூம்குள்ள நின்று பிரஷ் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப செவுத்துல எல்லாம் மார்க் இருக்கும். அப்பதான் தெரிய வருது நம்ம ஹீரோயின் பாத்ரூம்குள்ள தான் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. வீட்டுக்கு பின்னாடி பார்த்தா மரத்துல ஒரு தலகாணியை கட்டி வச்சு பிராக்டிஸ் பண்ணி இருந்திருப்பாங்க போல. அந்த தலகாணியை கிழிஞ்சு வந்திருக்குங்க. தலகாணிக்கே இந்த நிலைமைன்னா நம்ம முகமெல்லாம் அப்படின்னு இவர் பயப்படுவாரு. வழக்கம் போல காலையில 4 மணிக்கு நம்ம ஹீரோனுடைய மாமியார் தானே மாவாட்டுவாங்க. சோ அந்த கைப்பிடி பாத்தீங்கன்னா அப்பப்ப கலண்டு விழுந்துரும். மாமியார் அங்க இருக்கக்கூடிய கல்லை வச்சு தான் தட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த கைப்பிடியை அவங்க கையாலேயே வச்சு தட்டி அதுக்கப்புறம் மாவாட்டுவாங்க. இதை மாமியாரே பார்த்து ஷாக் ஆவாங்க. இந்த அளவுக்கு இவளுக்கு தெம்பு இருக்கா அப்படின்ட்டு. இப்ப கணவனுடைய மாமா ஊர்ல இருந்து வந்துட்டாரு. நடந்த எல்லா விஷயத்தையுமே இவர் சொல்லிட்டாருங்க. மாமா என்ன சொல்றாருன்னா, முதல்ல நீ அவளை அடிச்ச, பதிலுக்கு அவ ஒன்னு அடிச்சா, அவ்வளவுதான் சரியா போச்சு, இந்த பிரச்சனையை பெருசாக்காத, இத்தோட விட்டுரு அப்படிங்கும் போது எந்த ஒரு ஆல்பா மென்னும் அடி வாங்கிட்டு சும்மா எல்லாம் இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி கணவர் பிரச்சனையை பெருசு பண்ணணும்னு தான் நினைக்கிறாருங்க. மாமா என்ன சொல்றாருன்னா, உனக்கு அடி இடுப்புல விழுந்ததுனால இப்ப மறைச்சிட்டு நீ சுத்திட்டு இருக்க, இதே காலில் விழுந்துருந்துச்சுன்னா ஊரே கேள்வி கேட்டிருக்கோம், இங்க பாருடா இதெல்லாம் நமக்கு சூட் ஆகாது, ஒழுங்கா அனுசரிச்சு வாழ்ற வழியை பாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோனுடைய கணவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் என்னால பொறுத்து போக முடியாது, நான் யாரு அப்படின்றத நான் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வீராப்போட கிளம்பிடுறாருங்க. வீட்டுல வாஷிங் மிஷின்ல ட்ரெஸ் போட்டா வாஷிங் மிஷின் கடக்கு முடக்குன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்களோட ஆயக்கலை 64 அந்த வாஷிங் மிஷின் மேல காட்டுறாங்க. அந்த வாஷிங் மிஷின் சர்வீஸ் சென்டருக்கே போகாம ரெடி ஆகுதுங்க. இன்னொரு பக்கம் நம்மளும் இதே மாதிரியான கலைகளை எல்லாம் கத்துக்கிட்டு பொண்டாட்டியை போட்டு பொழந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய கணவரும் பக்காவா பிராக்டிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இவரே ஃபுட் ஹேபிட்ஸை மாத்திக்கிறாரு, டிஷர்ட் வியர் பண்றாரு. என்ன நம்ம பையன் விசித்திரமா பிஹேவ் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. டெய்லி ஜாகிங் வாக்கிங் அப்படின்லாம் போய் உடம்ப மெருகேத்துறதுக்கு முயற்சி பண்றாருங்க. ராத்திரி நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வாஷ்ரூம்குள்ள தொடர்ந்து
உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப கணவர் வீட்டுக்கு வந்து பெட்ரூம்குள்ள போவாரு. அப்போ மனைவி வாஷ்ரூம்குள்ள பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற சத்தம் அவருக்கு கேட்டுருங்க. நம்ம வாஷ்ரூம்குள்ள பிராக்டிஸ் பண்ணா என்ன, நம்ம பெட்ரூம்குள்ளே பிராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப சத்தம் வெளியில கேட்கும். அப்போ கணவருடைய தங்கச்சி இந்த சத்தத்தை வச்சுட்டு அண்ணனும் அண்ணியும் சேர்ந்துட்டாங்க போல, இனிமேல் அவங்க 2 பேருக்கு இடையில எந்த சண்டை சச்சரவும் இருக்காது, அவங்க நார்மலா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் உண்மையிலேயே ரூம்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு மட்டும் தானே தெரியும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபார்மோட வீட்டுக்கு வராருங்க. போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணி டிவி டேபிள்ல வச்சிடறாரு. மொபைல் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு மனைவிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு மறைச்சு வச்சிருவாரு. மனைவியை கூப்பிட்டு இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ மனைவியை சண்டைக்கு கூப்பிட்டு மனைவியை போட்டு ஒரு அடின்னு அடிச்சு அதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி மாமா கிட்ட போயிட்டு தான் ஒரு ஆல்பா மென் அப்படின்றத காட்டணும் அப்படின்றதுக்காகவே இதெல்லாம் பண்றாருங்க. பிளான் பண்ணபடியே மனைவியை கூப்பிட்டு வம்பிழுக்க ஆரம்பிக்கிறாரு. மனைவி சைலண்டா போறாங்க. இவர் கை வைக்கிறாரு. கட்டுப்பான நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க கணவரை போட்டு பொலவலன்னு புழக்க இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த சண்டையில நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய கணவரை உரிச்சு எடுத்துறாங்க. சோ இது எல்லாமே வீடியோல ரெக்கார்ட் ஆயிருதுங்க. கணவர் தான் மனைவியை போட்டு பொழப்பாங்க அப்படின்னு அவர் எதிர்பார்த்தாரு. பட் உண்மை என்னன்னா மனைவி கணவரை போட்டு சரமாரியா புலந்து எடுத்துருவாங்க. ரத்த வர அளவுக்கு அடிச்சு போடுவாங்க. சோ வீட்டுக்கு எல்லாரும் வந்து பார்க்கும்போது வீட்டுக்குள்ள பொருட்கள் எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கும். அடிபட்ட இடத்த தொட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. மாமா வந்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோனோட மாமியார் சத்தம் போடுவாங்க. நான் ஒரு டீசென்டான பொண்ணை தான் மருமகளா வரணும்னு எதிர்பார்த்தேன். ஆனா இவ பயங்கரமான சண்டைக்காரியா இருப்பா போல. நான் கூட என் பையன் இந்த மாதிரிலாம் அடிச்சது இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல எல்லாம் உங்க புருஷன் உங்களை அடிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனோட அம்மா கிட்ட கேள்வி கேட்கறாங்க. ஹீரோன் சொல்றாங்க என் மேல எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. இவர் தான் என்ன வம்புக்கு இழுக்கிறாரு. இவர் தான் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. அதனால தான் அடிச்சு அப்படின்ட்டு. இப்ப ஹீரோன் சைடுல இருந்து ஹீரோனோட தம்பி பாத்தீங்கன்னா நடந்ததுக்கெல்லாம் எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சாரி கேட்கறாங்க. இப்ப கணவருடைய மாமா இருக்கிறார் இல்லையா, ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நீதாமா கொஞ்சம் அனுசரிச்சு போயாகணும், நீயும் அடிக்காதமா விட்டு கொடுத்து போ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சொல்றாங்க திருமணமாய் எங்களுக்கு வெறும் 6 மாசம் தான் ஆகுது. 6 மாசத்துல 26 முறை அடிச்சிருக்காரு. அப்போ ஒரு வருஷத்துல எத்தனை முறை அடிப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. 52 முறை அடிப்பாரு. 10 வருஷத்துல 520 முறை, 40 வருஷத்துல 20,800 டைம் என்ன அடிச்சிருப்பாரு. இப்ப நான் பொறுத்து போனேன்னா அத்தனை அடி வாங்க வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப வீட்டுக்குள்ளேயே பலதரப்பட்ட ஆர்குமெண்ட் நடக்குதுங்க. இந்த பிரச்சனைக்கு முடிவுதான் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம கணவருடைய மாமா இருக்கிறார் இல்லையா, இவன் சாரி கேட்டுருவான், நடந்ததையெல்லாம் உணர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி கோத்து விட்டுறாருங்க. நான் எப்ப சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. சாரி கேட்டு இந்த பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட கணவரும் எல்லாரும் முன்னாடியுமே நான் உன்னை இனிமேல் அடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. வெளியில வந்துட்டு மாமா கிட்ட ஒரு சத்தம் போடுறாரு. எதுக்காக தேவையில்லாம அவன் கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னீங்க அப்படின்ட்டு. சொல்றேன்டா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு அப்படின்றாரு. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு போது, என்ன அவமானப்படுத்துறது தானே உங்களோட காரணம் அப்படிங்கும் போது இல்லடா ஃபேமிலி பிளானிங். அவரோட வயித்துல உன்னோட குழந்தை உருவாகி உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அவளோட ஃபிட்னஸ் லெவல் எல்லாமே குறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நீ என்னதான் அவளை தொந்தரவு பண்ணாலோ அவனால திருப்பி அடிக்க முடியாது. அதுக்காக தான் இப்ப விட்டு கொடுத்து போக சொன்னேன் அப்படின்னு மாமா ஐடியா கொடுக்குறாருங்க. அன்னைக்கு ராத்திரியில இருந்தே பாத்தீங்கன்னா ஹீரோனோட கணவர் நார்மலா பேச ஆரம்பிக்கிறாரு. நடந்து போச்சு, இனிமேல் நம்ம சண்டை போட்டுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தூங்கிடுறாருங்க. அடுத்த நாள் காலையில லேட்டா தான் எழுந்திருக்காங்க. சாப்பாடு செய்யறதுக்குலாம் 4 மணிக்கு எழுந்திருக்கிறதுல போலங்க. கணவர் நின்னுட்டு இருக்காரு. ஒருவேளை சினிமா கூப்பிடுவானோ அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம காலேஜுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. கோயிலுக்கு கூட்டு போறாரு, காலேஜுக்கு கூட்டு போறாரு. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா திரும்பவும் காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு உதவி எல்லாம் செய்யறாருங்க. வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் ஆர்டர் போட ஆளுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பர்னிச்சரை கொண்டாந்து உள்ள வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தயங்கி தன்னோட மனைவி கிட்ட போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரையா அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு மனைவியும் டீ போட்டு எடுத்துட்டு வருவாங்க. அங்க எத்தனை பேர் வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு அளவா மட்டும் டீ எடுத்துட்டு வருவாங்க. ஹீரோக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது இவன் நம்மள மதிக்கவே மாட்டேன்றாலே அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அதுக்கப்புறம் மாமா சொன்ன ஐடியாவை எப்படியாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் கிட்ட நெருங்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. அன்னைக்கு நடந்த சண்டையில போனோட டிஸ்பிளே எல்லாம் உடஞ்சு போச்சாட்டு இருக்குதுங்க. அந்த போனை ஒரு கடையில கொடுத்து ரெடி பண்ணிட்டு அந்த போனை வாங்கிட்டு மாமாவும் ஹீரோனோட கணவரும் அடுத்த கட்ட முயற்சியை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோனோட கணவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு முறை ஹீரோன் ஆசாசியா ஒரு டி-ஷர்ட் ஒன்று வாங்கி இருந்திருப்பாங்க இல்லையா, அதை வியர் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம வெளியில போலாமா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோனும் அதை பார்த்துட்டு நான் ரெடி ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. 2 பேருமே பாத்தீங்கன்னா போட்ல டிராவல் பண்ணுவாங்க. அவரோட மனைவி கிட்ட அன்பா ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முயற்சிகள்லாம் எடுப்பாருங்க. பார்த்தா ரிங்கு காணாம போயிடும். தேடிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோன்னு சொல்லுவாங்க ரிங்க தானே தேடிட்டு இருக்கீங்க, தோங்க கிடக்குது பாருங்க அப்படின்ட்டு. ஏன்னா அது இப்படி சொதப்புதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரிங்கெல்லாம் வச்சு ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குங்க. இவங்க 2 பேரும் நார்மலா பழகவும் ஆரம்பிப்பாங்க. கணவர் தான் இப்ப நார்மலா இருக்க ஆரம்பிச்சிட்டார் இல்லையா, இனிமேல் வந்து நம்ம இந்த பிராக்டிஸ் பண்றதை இதெல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டு ஒரு குடும்ப பெண்ணா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தன்னோட கணவனுக்கு அன்பான மனைவியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழையபடியே பாத்தீங்கன்னா காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறது, கணவனுக்காக இட்லி செய்யறது, கணவர் வீட்டுல இருந்து வெளியில போகும்போது ஸ்மைல் பண்ணி வழி அனுப்பி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுவாங்க. கணவரும் பாத்தீங்கன்னா பரவாயில்ல இவன் நார்மல் ஆயிட்டா போல அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுவாருங்க. அதுக்கப்புறம் நார்மலான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ ஆரம்பிப்பாங்க. சோ இந்த வாழ்க்கை பாத்தீங்கன்னா இவங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய் விடும். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்றாங்க. 2 பேரும் செக்அப் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அந்த நேரம் பார்த்து மாமா கால் பண்ணுவாருங்க. என்னடா நம்ம பிளான் பண்ணபடியே எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்குது போல அப்படின்ற மாதிரி சொல்ல போனுக்கு வெளியில அந்த சத்தம் கேட்டுருங்க. அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோயின் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்போ இவர் நம்ம மேல இருக்கக்கூடிய காதல்னால எல்லாம் இந்த மாதிரி பண்ண கிடையாது, ஏதோ ஒரு திட்டம் போட்டு தான் நம்மள இந்த மாதிரி பிரெக்னென்ட் ஆக்கி இருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு கோவம் வந்துருது. வீட்டுக்கு வர வரைக்கும் முறைச்சுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரூம்குள்ள வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீ உன்னோட
மாமாவும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பிளான் அப்படின்னு இப்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கணவர் பாத்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணாம ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக போவாரு. அங்க போய் நம்ம ஹீரோயின் கையை வச்சு தடுத்து நிப்பாட்டுவாங்க. பழையபடி கோவத்தை வெளிப்படுத்துவாங்க. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோனுடைய கணவர், ஆமா நான் பிளான் பண்ணி தான் இதை பண்ணியிருக்கேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைய பார்த்துட்டு நீ உட்காந்துப்ப, அதுக்கப்புறம் வீர யாருன்னு ஊருக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாருங்க. நீ வந்து உன்னோட பலத்தால என்ன அட்டாக் பண்ண, ஆனா நான் என்னோட புத்தினால உன்னை அடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவாருங்க. அப்பதாங்க இன்னொரு ட்விஸ்ட், ஹீரோனுக்கு அபார்ட் ஆயிருது. ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. என்னதான் குடும்ப பிரச்சனைனாலும் அதை குழந்தைகிட்டயா காட்டுறது அப்படின்ற மாதிரி கேட்க, இது அதனால அபார்ட் ஆக கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பலதரப்பட்ட ஆர்குமெண்ட் வருது. வழக்கம் போல எல்லாருமே நம்ம ஹீரோனு தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி விட்டுருங்க, யாரும் இனிமேல் என்ன பார்க்க தேவையில்ல, நான் என்னோட லைஃப் பார்த்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. அப்ப ஹீரோனோட கணவர் தடுக்கிறாருங்க. ஏதாவது சொல்லி பாசமா பேசுவாருன்னு பார்த்தா கிளம்புறதுன்னு ஆயிடுச்சு, 3 முறை என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல, பட்டனு ஹீரோன் அவங்க கழுத்துல இருக்கிற தாலி செயினை கலட்டி கையில கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் செட்டில் பண்ணிட்டு பத்தலன்னா எனக்கு ஒரு மெசேஜ் போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. ஹீரோனோட தம்பி இருக்கிறார் இல்லையா, நீ எங்க போயிட்டு இருக்க, வீட்டுக்கு போலவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சு பாத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோனுடைய கணவர் கொஞ்சம் தனாவட்டாதான் சுத்திட்டு இருப்பாரு. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வரும். ஒரு முறை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு ஹீரோன் அடிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் ஆனார் இல்லையா, அன்னைக்கு கூட ஹீரோயின் போட்டு உரின்னு உரிச்சிட்டாங்களே, அந்த வீடியோ வந்து போன்லயே தாங்க இருந்திருக்கும். டிஸ்பிளே உடஞ்சிருச்சுன்னு இவர் மொபைல் ஷாப்ல கொடுத்திருந்திருப்பார் இல்லையா, அந்த மொபைல் ஷாப்ல இருக்கக்கூடிய பையன் அந்த வீடியோவை ட்ரிம் பண்ணி விட்டுட்டான். இதன் மூலமா ஊருக்குள்ள ஃபுல்லா இந்த வீடியோ வைரல் ஆக ஆரம்பிக்குது. சோ அந்த வீடியோல ஹீரோயின் பாத்தீங்கன்னா இவர் போட்டு பொலவலன்னு பொளந்திருப்பாரு. இதனால ஹீரோனோட கணவருக்கு மானமே போதுங்க. இப்ப கணவரோட அம்மாக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. கணவரோட அம்மா செம்ம கான்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கணவரோட மாமா வந்து சொல்றாரு, அந்த குடும்பம் வேணுனே இவனை டிஃபேம் பண்றதுக்காக தான் பண்ணிருக்கு அப்படின்ட்டு. அம்மாக்கு கோவம் வந்துருது. இவன் பேச்சை கேட்டுதான் நீ உருப்படி இல்லாத ஒரு ஆளா மாறி இருக்க, உன்னை ஒரு ஆம்பளையா வளர்க்க தெரிஞ்ச எனக்கு ஒரு மனுஷனா வளர்க்க தெரியாம போயிடுச்சு, நீ அவளை தொந்தரவு பண்ணதுனாலதான் அவன் இந்த மாதிரி ஆனா அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுருவாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு ஹீரோனோட மாமா வராருங்க. மறுபடியும் ஒன்னா அவங்க வீட்டுல சேர்த்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க யாரு என்ன சேர்த்துக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பாத்தீங்கன்னா தன்னோட கணவரை வேண்டானே முடிவெடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட வீட்லயுமே பாத்தீங்கன்னா அவங்க அம்மா தம்பி எல்லாருமே ஹீரோனை தான் குறை சொல்றாங்க, திட்டுறாங்க. இதனால நம்ம ஹீரோன் ரொம்பவே மனமுடிஞ்சு போயிடுறாங்க. நம்ம வாழ்றதே வேஸ்ட் போல, நம்ம வாழ்க்கையே இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்ஜில் இருந்து குதிக்கிறதுக்காக அங்க போவாங்க. அவங்க வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயமே பாத்தீங்கன்னா விஷுவலா ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த பிரிட்ஜுக்கு கீழே ஓடுற தண்ணியில பாத்தீங்கன்னா பூக்கடையில மிச்சமாகிற பூவெல்லாம் பாத்தீங்கன்னா கொண்டாந்து கொட்டிடுவாங்க போல. அந்த பூவெல்லாம் அங்க மிதந்துட்டு இருக்குங்க. அதை பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோனுக்கு என்னமோ ஒன்று தோணும். பட்டுன்னு அந்த பூ வியாபாரி கிட்ட போயிட்டு இந்த மிச்சமாகிற பூவெல்லாம் தூக்கி போடாம என்கிட்டயே கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதை வச்சு நீ என்னமா பண்ண போற அப்படிங்கும் போது நம்ம ஹீரோன் எதையோ ஒன்று காட்டுறாங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. அந்த பூ வந்து வேஸ்ட் பூவெல்லாம் கிடையாதுங்க. அந்த பூல இருந்து ஆயில வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். அந்த ஆயில வச்சு பல பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம். ஆரம்பத்துல இதை வச்சு சின்னதா ட்ரை பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா பிசினஸ் சக்சஸ் ஆயிருதுங்க. நிறைய ஆர்டர்ஸ் வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த பூல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆயில பாத்தீங்கன்னா பாக்ஸா பேக் பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோனு க்ரோ ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோனுடைய கணவர் பாத்தீங்கன்னா அவமானம் தாங்க முடியாம, அதாவது அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அந்த அவமானம் தாங்க முடியாம டிவோர்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோர்ட்ல வந்து ஒரு லாயர் கிட்ட இந்த கேஸை கொடுக்குறாங்க. அந்த லாயரே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து பயங்கரமா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கு கோர்ட்டுக்கும் வருதுங்க. நம்ம ஹீரோனு கோர்ட்டுக்கு வராங்க. ஜட்ஜ் கேட்கிறாரு, இந்த மாதிரி பொண்டாட்டி எப்படி கை நீட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கியோ, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோனோட கணவர் என்ன சொல்றாருன்னா, என்ன மாதிரி பையன்லாம் கிடைக்கவே மாட்டான், நான் டவுரியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் டிகிரி படிக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு நான் சப்போர்ட்டும் பண்ணேன், எப்போ வீட்டுக்கு போகணும் அப்படின்னாலும் நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோனுக்கு கோவம் வந்துருது. நீ என்ன டவுரி இல்லாம கட்டிட்டு வந்ததுனால நீ சொல்றது கேட்டுதான் நான் நடந்துக்கணுமா, நீ சொன்னாதான் நான் பிறந்த வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. ரெண்டு பேருமே கோர்ட்லயே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜட்ஜ் அமைதியா இருக்க சொல்ல சாரி சொல்றாங்க நம்ம ஹீரோன். அவர்கிட்ட நீ சாரி சொல்லுவ, ஆனா என்கிட்ட சொல்ல மாட்டல அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்ப நம்ம ஹீரோன் சொல்றாங்க, இவன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான், இவனுக்கு அன்பு கிடையாது, பாசம் கிடையாது, பெண்கள் மேல இவனுக்கு ரெஸ்பெக்டும் கிடையாது, இவனுக்கு இருக்கிறது ஃபுல்லாவே வந்து ஆம்பளை அப்படின்ற ஒரு கர்வம் மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றாங்க. இப்ப ஜட்ஜ் பாத்தீங்கன்னா ரெண்டு தரப்பு ஆர்குமெண்ட்டையும் கேட்டுட்டு, நீ என்னதாமா எதிர்பார்க்கற, நீ சொல்லு அப்படிங்கும் போது, நான் வந்து பேசிக்கான ஹியூமன் ரைட்ஸ் தான் சார் கேட்கிறேன், ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு விஷயத்த ஷேர் பண்றதுக்கு ஃப்ரீடம், அப்புறம் ஈக்குவாலிட்டி, இதைத்தான் சார் நான் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்த ஹீரோனுடைய கணவர் கொடுக்காதனால ஹீரோனுடைய கணவருக்கும் கணவருடைய மாமாக்கும் பாத்தீங்கன்னா ஜட்ஜ் வந்து ஒரு வினோதமான பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஹீரோன் கேட்டாங்க இல்லையா, ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, ரெஸ்பெக்ட், இந்த 3 விஷயத்தையுமே 1000 தாட்டி எழுதிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம உங்க 2 பேர்த்துக்கும் ஓகேனா நான் டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு ஜட்ஜ் சொல்லிடுறாரு. பிரேக்குக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. வெளியில வச்சு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கணவர் தானே டிவோர்ஸ் வேணும்னு கேட்டு வந்தாரு. அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் வாங்கி ஹீரோயின் சைன் போட்டு கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் கிளம்பி போனதுக்கு அப்புறம் கணவருடைய மாமா வந்து அந்த லெட்டரை வாங்கி பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாருங்க. அந்த லெட்டர்ல சைன் போட வேண்டிய இடத்துல ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு ஹீரோயின் எழுதி வச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. தக்காளி அங்கதான் கைஸ் ஒரு ட்விஸ்ட். நம்ம ஹீரோனுக்கும் ஹீரோனோட கணவருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ஹீரோனோட கணவர் 2ஆம் தரமா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவாரு. அந்த பொண்ணோட வாழ்க்கையும் ஹீரோனோட வாழ்க்கை மாதிரியே ஆயிரக்கூடாது அப்படின்றதுக்காக டிவோர்ஸை கொடுக்காம ஹீரோனோட கணவரை அவங்க கண்ட்ரோலே
இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் தரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாம கணவர் பண்ணிட்டு இருந்த பிசினஸ்ல அதிக டிஸ்கவுண்ட் கொடுத்து அந்த பிசினஸையும் டேக் ஓவர் பண்ண போறதா சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய மரத்துக்கிட்ட போறாங்க. அந்த மரத்துல இருந்து வந்த பழத்தை எடுத்து கையில வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த பழத்தை வீட்டுல இருக்கிறவங்களும் சரி கணவரும் சரி சாப்பிட விட்டதே இல்ல. ஆனா ஹீரோனுக்கு அந்த பழம் ரொம்ப பிடிக்குங்க. இப்போ சுதந்திரமா அந்த பழத்தை டேஸ்ட் பண்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ். அன்னைக்கு ஒரு நாள் மாலை நேரத்துல சக்கரை கம்மியா ஒரு டீ குடிக்கிறதுக்காக பேக்கரிக்கு போயிருந்தேன். டீ குடிச்சு முடிச்சுட்டு பே பண்ணலான்னு பர்ஸ் எடுத்து பார்த்தா பர்ஸுக்குள்ள காசை காணுங்க. அப்பதான் தெரிய வந்துச்சு பர்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. சரி புதுசா ஒரு வேலட் ஒன்று ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஆனா நம்ம நண்பர் மிஸ்டர் விக்னேஷே வேலட் ஆக்சசரிஸ் எல்லாம் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரிய வந்தது. சரி அவர்கிட்டயே ஒரு வேலட் ஒன்று ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த வேலட்டை கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டரையும் போட்டு விட்டுட்டேன். அவர் சொன்ன டைமுக்கு முன்னாடியே ப்ராடக்ட் டெலிவரி ஆயிடுச்சு. நானும் வேகமா எக்ஸைட்மெண்ட்ல ஓபன் பண்ணி பார்த்துட்டேன். ப்ராடக்ட்டோட பிரிண்டிங் குவாலிட்டி வேற லெவல். ப்ராடக்ட்டோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது. சோ நீங்க உங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கோ இல்ல ஹஸ்பண்டுக்கோ ஒரு யூனிக்கான கிஃப்ட்டை பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வேலட்டை கன்சிடர் பண்ணலாம். மிஸ்டர் விக்னேஷ் ஆக்சசரிஸ்ல இது போன்ற ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸை கஸ்டமைஸ் பண்ணி அஃபோர்டபிள் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஈவன் கேர்ள்ஸுக்கு கூட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்க இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரொஃபைல்லயே ப்ராடக்ட்ஸோட கேட்லாக்ஸ் அண்ட் பிரைஸ் எல்லாமே காட்டும். சோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக வாங்கி கொடுங்க. அப்புறம் இன்னொரு சீக்ரெட் சொல்லவா? சரண் என்டர்டைன்மெண்ட்ல ஆட் பார்த்து தான் ஆர்டர் கொடுத்தேன்னு சொன்னீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்காக இலவசமா டெலிவரி பண்ணி தராங்க. அதெல்லாம் இருக்கட்டும் சரணு, வாலெட்ல காணாம போன காசு கிடைச்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா காசு வச்சிருந்தா தானங்க காணாம போறதுக்கு. அப்புறம் அந்த சக்கரை கம்மியா குடிச்ச டீக்கு காசு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம வாழ்றது டிஜிட்டல் இந்தியா.